முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது 99% பெண்களுக்கு இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உச்சகட்டம் அப்படின்றது தனி சாப்டர். செக்ஸில் ஒண்ணுமே அதை பற்றி தெரியாமல் 2 தம்பதிகள் கல்யாணம் பண்ணிட்டு செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெண் உச்சகட்டம் அடைய முடியுமா? அடைய முடியாது. ஆண் அடைய முடியுமா? இயல்பாக ஆண் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் உச்சகட்டத்துக்கு வந்துடுவாங்க. இது அப்படிதான் இருக்கு. அப்போது ஒரு பெண் உச்சகட்டம் என்பது புரிந்து கொண்டு அதை செய்யவும் செய்யணும். பெண்களுக்கு உச்சகட்டம்ன்றது முக்கியமாக அந்த கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டுறதுனால தான் வரும். அதை நீங்கள் எஃபர்ட் எடுத்து தூண்டணும். நீங்கள் அந்த நாக்கு வச்சு விரல்கள் வைத்து அதை ஸ்பெஷலாக தூண்டணும். உச்சகட்டம் வர வரைக்கும் தூண்டணும். அப்போ தான் அவங்களுக்கு முழுமையான உச்சகட்டம் வரும். வேறு சில முறைகளும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கடினம், இன்னும் கொஞ்சம் கடினமானவை. எளிமையானது அந்த தூண்டுதல் தான். பெண்ணுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும், ஆணுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, ஆண் இயல்பாக மேலே படுத்து செக்ஸ் பண்ணும்போது கிளைட்டோரிஸ் தூண்டப்படவே படாது. அது தனியாக இருக்கும். நீங்கள் செக்ஸ் பண்ணி ஆண் விந்து வெளியேற்றிடுவார், செக்ஸ் முடிஞ்சிடும். பெண்ணுக்கு ஒரு வெறுமை இருக்கும், ஒன்றுமே சரியாக இல்லைன்ற ஃபீலிங் இருக்கும். ஆரம்பத்தில் கூட கல்யாணம் ஆன புதுசில் கூட இது ரொம்ப தெரியாது. உடனே கர்ப்பமாயிருவாங்க, அடுத்து குழந்தை விற்றுருவாங்க, அடுத்து குழந்தை முழுமையாக அவங்கள ஆக்கிரமிச்சிக்கும். ஒரு 2 குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பெரிய இடைவெளி இருக்கும்போது தான் செக்ஸ் சரியா இல்லைன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். செக்ஸ் உச்சகட்டம் வரணும்னா நீங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தெரிந்ததை செயல்படுத்தணும். நீங்கள் 2 பேரும் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க, எளிமையாக இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க.